ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமாக கொண்டாடுங்க, ஓகேவா? இன்றைக்கி வாங்க நம்மளோட பொங்கல் செலிப்ரேஷன்லாக பார்ப்போம். ஸோ வாங்க. என்னப்பா மணி 12 மணி ஆச்சு. பொங்கலே பொங்கல். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போயே லேட் ஆகிட்டனால கோலம் போட்டுகிட்டே தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட ஆரம்பித்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா 9:30க்கெலாம் நிறைய பேர் கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் லேட்டாக தான் கோலம் போட ஆரம்பித்தோம். அக்கா டி நகர் போய் பொங்கலுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டு வரனால கொஞ்சம் லேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோலம் போட்டோம். ஸோ இது முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு எங்களுக்கு. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு போட முடியாதுன்னா இப்போ எழுந்திரிச்சு போட்டோம். ஆனால் கொசுக்கொடி ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதெல்லாம் சமாளித்து தான் அதுக்கப்புறமா போட்டோம். இதான் எனக்கு காலையில் உள்ள வியூ. நைட்டு வியூ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா வீட்டில் உள்ள எல்லா வேலையும் திரும்பி வீட்டை க்ளீன் பண்ணி தொடச்சி அதுக்கப்புறமா அடுப்பு மணியெல்லாம் தொடச்சி பொட்டு வைக்க ஆரம்பித்தாச்சு. பொங்கலுக்கு தயாராகிட்டுருக்கோம். எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு அப்புறமா அக்கா தான் ஃப்ரெஷ் ஆகி அவங்க எல்லாமே பொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா தான் பொட்டு வச்சாது எல்லாமே. அதுக்கப்புறமா பொங்கல்னால் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் உள்ள பொங்கல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவ்வளோ இதாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எப்படின்னா வெண்பொங்கல் தான் கம்மியாக வைப்பாங்க. வெண்பொங்கல் பொங்கல் வைப்பாங்க, சக்கரை பொங்கல் தான் நிறைய வைப்பாங்க. வெண்பொங்கல் கொஞ்சமாக சின்னதில் ஒரு இதில் வைப்பாங்க. அது சும்மா ஏதாவது வச்சு சாப்பிடுவாங்க. எல்லாத்துக்கும் கொடுக்கும் போதுமே 2 பொங்கலாக தான் கொடுப்பாங்க. அதில் உப்பு எதுவுமே போடாமல் வைப்பாங்க. உப்பு போட வந்த பொங்கலுக்கு அவங்கள உப்பு போட மாட்டாங்க. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் எடுத்து பார்த்தீங்கன்னா பொங்கல் விலாக் எடுத்து பார்த்தீங்கன்னா மண்பானையில் இல்லை மண்ணடுப்பில் வச்சு பண்ணியிருப்போம். வெங்கல பானையில் வச்சு பண்ணியிருப்போம். ஸோ 2 பொங்கல் வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் அப்படி தான் பண்ணுவோம். உண்மையாக அந்த பொங்கல்னாலே அந்த ட்ரெடிஷ்னல் அதுதான். அந்த ட்ரெடிஷ்னல் லுக் தான் நல்லாயிருக்கும். இங்கே கேஸ் அடுப்பில் நமக்கு இல்லை எதுவுமே இல்லாதனால தான் கேஸ் அடுப்பு வச்சு பண்ணுறோம், ஓகேவா? அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ட்ரெடிஷ்னல் பொங்கல் செலிப்ரேஷன் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அது ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். அப்புறம் பொங்கல் பொங்க ஆரம்பிச்சிட்டு பொங்கி ஊற்றியாச்சு. இதை எடுத்தா உள்ள விரும்பும். ஆமாம், சப்பாத்தி தான் ஜெய்வியா பரவாயில்ல. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல் வாழ்த்து எழுதுங்களா? தமிழ் எழுத சொல்லுது. இங்க பாரு, இந்த வீட்டு வாசல்ல தமிழ்ல தான் எழுதிருக்காங்க. தமிழ்ல திருநாள் தானே இது. ஆமா, இல்ல கரெக்ட் தான். தமிழ்ல தான் எழுதணும். நான் கூட பொங்கல் எழுதி தமிழ்ல தான் எழுதுவேன். ரொம்ப சிட்டி திங்கறாப்ப. மாமா பொங்கல் வாழ்த்துக்கள் போடு. அன்பு கருப்பட்டில செஞ்சா அன்பு குட்டா வடை சாப்பிட்றீங்களா? கருப்பட்டி வடை சாப்பிட்றீங்களா? வெல்லம்னா கருப்பட்டி கொஞ்சம் லைட்டா கலந்து அப்பதான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். ஆனா அரிசி இது என்னதான் வேற ஏதோ மாதிரி இருக்கா? திணை என்னதானோ படிச்சுதாப்பா. அருவா மாதிரியே பார்த்து வெட்டினீங்கன்னா வெட்டு வரும். நான் கரெக்டாக வச்சு வெட்டுங்க. சைக்கிள் இந்த தெரிய மாட்டேங்குது. கிளிக் அடிக்கலாமா? நின்றுப்பா அந்த வெயில போய் நின்றுப்பா செத்தனாலி. ஆமா, 2 மணி நேரமா அனுப்பி கொடுங்க. இங்க பாரு. ஏப்பா 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 ஏப்பா. ஹாப்பி பொங்கல் சொல்லுங்க எல்லாருக்கும். சவுண்டா சொல்லு. ஐயோ அப்பாடியோ. ஃபைனலாக நாங்கள் சாப்பிட உட்காந்துச்சு. இலையை போட்டு விரித்து அக்கா தான் பரிமாற ஆரம்பித்தாங்க.
வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், கூட்டு சாம்பார் இதுதான் நம்ம சாப்பாடு இன்னைக்கு. சில இடத்துல எல்லாம் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் செய்வாங்க, சில இடத்துல வந்து வெண்பொங்கல் மட்டும் செய்வாங்க, வெண்பொங்கலில் சர்க்கரை பொங்கல் மட்டும் செய்வாங்க. சில இடத்துல எல்லாமே செஞ்சு அப்பளம் பாயசம் வடை அதெல்லாம் சேர்ந்து வரும். ஸோ நம்ம வீட்டில் இப்படி தான். அக்கா வீட்டில் வந்து காலையிலே பண்ணிட்டாங்க, அதனால் வடையும் பொங்கலும் எடுத்துகிட்டு வந்தாங்க அக்கா. அதுதான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ இந்த வாட்டி பொங்கல் சூப்பராக போணுச்சு. இதை விட அன்பு வந்து இன்றைக்கி வேட்டி சட்டை கட்டியிருந்தான், செம்மையாக இருந்தான். அன்பும் தீரணும் ஒரே மாதிரி வேட்டி சட்டை செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் அந்த ஷார்ட்ஸில் போட்டிருப்பா, அதை நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த வாட்டி பொங்கல் இப்படி தான் போணுச்சு, சிறப்பாக போணுச்சு. ஸோ பார்ப்போம். ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ.